ஆண்டவர் இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, திருப்பாடல்கள் 1 2வது வசனத்தை இன்று தியானிக்கிறோம். நற்பேறு பெற்றவராக வாழ்வதே இந்த வாழ்க்கையின் இலக்கு என்றும், அதில் எப்படிப்பட்டவராக இல்லாது இருப்பது பேறு பெற்ற நிலை என்று திருப்பாடல் 1:1 தியானித்தோம். இந்த 2வது வசனத்தில் திருப்பாடல் ஆசிரியரின் வரியில், நற்பேறு பெற்றவர், ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவரது சட்டத்தை பற்றி அல்லும் பகலும் சிந்திப்பவர் என்று வாசிக்கிறோம். பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகம் 7வது அதிகாரம் 22வது வசனத்திலே, நான் கடவுளின் சட்டத்தை குறித்து உள்ளூர மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லுகிறார். ஆக இறை வார்த்தையை குறித்து, கடவுளுடைய திருவுளத்தை குறித்து பேறு பெற்ற நிலையில் நிலைவாழ்வை நோக்கி வாழ்கிறவர் உள்ளூர ஆனந்தமும் மகிழ்ச்சியும் அடைகிறார். ஒரு வாழ்க்கையில் அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷமே இறைவார்த்தையை குறித்ததாக இருக்கும் என்று திருப்பாடலாசிரியர் தெளிவுபடுத்துகிறார். 2வது, அவரது சட்டத்தை பற்றி அல்லும் பகலும் சிந்திப்பவர் என்று எழுதுகிறார். திருப்பாடல் 119:97 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம், ஆண்டவரே, நான் உமது சட்டத்தை எத்துணை அன்பு செய்கிறேன், நாள் முழுவதும் அதை பற்றியே நினைக்கிறேன் என்று வாசிக்கிறோம். யாரால் ஒரு காரியத்தை குறித்து அல்லும் பகலும் சிந்திக்க முடியும்? ஒருவர் எதன் மீது அதீத பற்று கொண்டிருக்கிறாரோ, எது அவருக்கு பேரின்பம் தருவதாக இருக்கிறதோ, எது அவருக்கு முக்கியம், மகிழ்ச்சி என்று கருதுகிறாரோ, அதை தான் அல்லும் பகலும் சிந்தித்துக் கொண்டிருப்பார். யாருடைய வாழ்க்கையில் இறை வார்த்தையை குறித்த, இறைவனுடைய திருவுளத்தை குறித்த, இறை சிந்தனையை குறித்த காரியங்கள் அல்லும் பகலும் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அவர் பேறு பெற்றவர் என்று திருப்பாடல் ஆசிரியர் இந்த திருப்பாடல் 1:2வது வசனத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். என் காலடிகளுக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே என்ற திருப்பாடல் 119, 105 வரிகளுக்கு ஏற்ப நாமும் இறைவார்த்தையை சிந்திப்பதிலும் தியானிப்பதிலும் வாழ்வாக்குவதிலும் பெருமகிழ்ச்சி கொண்டிருக்கவும், அல்லும் பகலும் இறைவார்த்தை குறித்த நினைவோடு இருக்கவும் ஆண்டவரின் அருள் வேண்டுவோம். இறை அருள் நம்மில் பெருகட்டும். நாமும் பேறு பெற்ற வாழ்க்கை நோக்கி பயணிப்போம். இந்த யூடியூப் தளத்தில் தொடர்ந்து பதிவேற்றப்படும் திருப்பாடல் சிந்தனைகளை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.